இன்றைக்கி ஒரு திருமாவளவன் இருக்கார், திமுகவில் இருக்கார் கூட்டணியில். அவர் என்ன சொல்கிறார்? பிற்படுத்தப்பட்ட மக்களின் காவலர் திமுக அப்படிங்கிறாரு. திமுக பிற்படுத்தப்பட்ட காவலர்ன்றது எதை வச்சு இப்படி சொல்கிறாரு? சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்னைக்கு வந்து சென்னை மாநகராட்சியில் வேலை பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே வேலை பர்மனன்ட் போஸ்டிங் போட்டு எல்லாத்தையும் செஞ்சது கலைஞர். நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி பிற்படுத்தப்பட்டவருக்கு ஸ்டாலினும் உதயநிதியோ என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது. இதே ஜெயலலிதா இருக்கும்பொழுது தனபால்னு ஒருத்தர் இருந்தார், சபாநாயகர். ஆமாம், உங்களுக்கு தெரியும். அவரை முதல்ல ஒரு நாள் சாப்பாடு சமைக்க சொல்லிட்டு போகும்போது அவரை யாரும் மதிக்கல, சாப்பிடலன்னு அவர் சமைக்க மாட்டேன்ட்டார். உடனே உன்னை மதிக்கிற மாதிரி ஒரு பதவியில் உட்கார வைக்கிறேன்ட்டு அவரை வந்து உணவுத்துறை அமைச்சராக்கிட்டு டாக்டர் ஜெயலலிதா. ரெண்டாவது அப்பயும் அவரை மதிக்கலைன்ன உடனே நானே நீயே வரும்போது நானாவே இருந்தால் கூட எழுந்து நிற்கிற அளவுக்கு உன்னை கொண்டு போகிறேன்னு சொல்லி அவரை சபாநாயகராக்கி அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக செய்தவர் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதே மாதிரி சிதம்பரத்தில் இருந்த தலைத்து எழில்மலை அவர்களை திருச்சியில் கொண்டு போய் எம்பிக்கு நிற்க வச்சு அடைக்கல் ராஜை எதிர்த்து ஜெயிக்க வச்சதே ஏடிஎம்கே. ஆனால் இவங்களுக்கு என்ன யோகிதை இருக்குன்னு இவங்க இப்படி சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ சொல்கிறோம், ஆனால் பார்த்தா அவங்க ரொம்ப தைரியமாக இந்த தேர்தலில் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு, அதாவது இவங்க கான்செப்ட் என்ன தெரியுமா சார்? இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சில கும்பல் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அதாவது இமயமலையை கொண்டு வந்து நான் தமிழ்நாட்டுக்குள்ளே வைப்பேன்னு சொன்னாலும் கை தட்டுறதுக்கு, புரியுதுங்களா? இங்கே வந்து திங்கிங் கெப்பாசிட்டி கிடையாது. அதுவும் அரசியலில் பொறுத்த வரைக்கும் திங்கிங் கெப்பாசிட்டி கிடையாது. நான் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரெண்டு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கனாலே நீங்கள் கேள்வி கேட்டுட்டு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்ட்டு. ஒன்று, எங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறீங்கன்ட்டு. அந்த கிண்டி மருத்துவமனையை கூட நான் சுட்டி காட்டியிருந்தேன். இந்த கிண்டியில் ஒரு மருத்துவமனை உலக தரம் வாய்ந்த சிறப்பு மருத்துவமனைன்னு, கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனைன்னு. அந்த மருத்துவமனை திறந்து 4 நாளில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆனால் அவர் போய் அட்மிட் ஆனது எங்கே? காவேரி. அப்போலோவில். கலைஞர் அட்மிட் ஆனது காவேரி. கலைஞர் தான் அட்மிட் ஆனது காவேரி. இவர் வந்து ஸ்டாலின் வந்து அப்போலோவில் இருந்தார். அப்போ நான் கேட்டேன், அப்போ நீங்கள் 4 நாளில் உடம்பு சரியில்லாமல் அந்த உலக தரம் வாய்ந்த மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆக வேண்டியதுன்னா ஏன் போய் அப்போலோவில் அட்மிட் ஆனீங்க? உலக தரம் வாய்ந்த மருத்துவம் அங்கே இல்லையா? அந்த மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய டாக்டர்கள் அங்கே இல்லையா? டாக்டர்கள் இல்லை, அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து ட்ரைனிங் டாக்டர்ஸை வச்சு தான் நிறைய கவர்மெண்ட் அப்படிதான். ஆமாம், ட்ரைனிங் டாக்டர்ஸை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 24/7 போடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? 24 ஹவர்ஸும் வீக்லி 7 டேஸும் எமர்ஜென்சி கேஸஸ் வில் பி அட்டெண்டட். இதுதான் இது. ஆனால் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாவது அது போட்டிருக்கா? கேட்டால் நாங்கள் நைட் பூரா பார்க்குறோம். ஆனால் கொண்டு போய் ஒரு சீரியஸ் கேஸ்லாம் போட்டால் நாளைக்கு சர்ஜன் வரணும், நாளைக்கு தான் ஆப்ரேஷன் வச்சு, அது வரைக்கும் அந்த உயிர் இருக்குமா? சீரியஸ் ஆன உடனே தூக்கிட்டு ஓடுறது ப்ரைவேட்டுக்கு. இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு.